பெஞ்சமின் ஒரு காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும். இயக்குனர் சேரன் இயக்கத்தில் வெளியான வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் ஒரு காமெடி நடிகராக அறிமுகமாகி தனது முதல் திரைப்படத்திலேயே தன்னுடைய நகைச்சுவை திறனால் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்தார். தொடர்ந்து ரன், பகவதி, அருள், சாமி உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்தவர். வடிவேலு, விவேக் இவர்களுடன் இணைந்து பல திரைப்படங்களில் துணை நடிகராக நடிக்க தொடங்கினார். இயக்குனர் பேரரசு இயக்கத்தில் வெளியான திருப்பாச்சி திரைப்படத்தில் நடிகர் விஜய்க்கு நண்பனாக நடித்து புகழ் பெற்றார். தொடர்ந்து அஜித்துடன் இணைந்து திருப்பதி உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து ஒரு முன்னணி நகைச்சுவை நடிகராக வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் போதிய திரைப்பட வாய்ப்புகள் இல்லாமல் மாரடைப்பு காரணமாக உடல்நிலை மோசமான பெஞ்சமின் கைகூப்பி உதவி கேட்ட வீடியோவை நாம் காண முடிந்தது. என்னதான் திறமை இருந்தாலும் சினிமாவில் பின்புலம் இல்லாத காரணத்தினால் இது போன்ற நடிகர்கள் பொருளாதார ரீதியில் மிகவும் கஷ்டப்பட்டுதான் வருகிறார்கள். தற்போது 59 வயதாகும் பெஞ்சமின் சிறு சிறு கதாபாத்திரங்களில் சில திரைப்படங்களில் நடித்துக் கொண்டே கிறிஸ்தவ மத போதகராகவும் செயல்பட்டு வருகிறார்.